வாடா அருண். சொல்றா மச்சான், உனக்கு ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அப்படின்னா பிளசன்ட் சர்ப்ரைஸ்? இரு, நானும் உனக்கு அதிர்ச்சியான இன்ஃபர்மேஷன் சொல்லணும். சரி, நீயே சொல்லு ஃபர்ஸ்ட். உன் மனதை கவர்ந்த தாரிணி இப்போ உன்னை விரும்புறா. டேய், எப்படிடா? அவ என்ன சரியா கூட பார்த்தது இல்லையே. ஒருவேளை அதனாலதான் உன்னை விரும்புறாளோ? மச்சான், நான் காண்பது கனவில்லையே. கனவில்ல மச்சான், நிஜம்தான். டேய், அதுக்காக கனவுல டூயட் பாட போயிடாதடா. டே கந்து, நீ இந்த சந்தோஷமான இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு அப்புறமா நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன் பத்தி சொல்றதுக்கே மனசு வரலடா. என்ன விஷயம்டா? உங்க அப்பா பேசாம கொல்லங்குடி கருப்பாயி திண்டுக்கல் பாப்பாயின்னு யாரையாவது பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாரா? அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன்னை அவசரமா வர சொன்னாரோ? டேய், அப்படிலாம் இருந்தா கூட பரவாயில்லையே, கல்யாணத்தை நிறுத்திடலாம். இல்ல ஏதாவது ஒரு சித்து விளையாட்டு பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடலாம். ஆனா எங்க அப்பா போடுற கண்டிஷனு, இந்த அப்பாக்கள் எல்லாம் இப்படிதான்டா பிளாக்மெயில் பண்றாங்க. ஏதோ குடும்ப வழக்கமா அதப்படிதான் நான் நடந்துக்கணும்னு சொல்றாரு. ஐயா, முதல்ல உங்க குடும்ப வழக்கம் என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் அது குறையா நிறையான்னு பின்னாடி தீர்மானிக்கலாம். டே கந்து, எங்க அப்பா சொல்றாரு, எங்க குடும்ப வழக்கப்படி எங்க வீட்டு ஆம்பளைங்க ஒரு விதவையோ இல்ல டைவர்ஸ் ஆனவங்களே தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அது எப்படிடா? உங்க அப்பா மட்டும் ஒரு கன்னி பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இல்லடா, அவரும் ஒரு விதவையை தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. ஓ அப்படியா? அப்பனா நீங்க உங்க குடும்ப வழக்கப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதான் முறை, இல்லைன்னா சாமி குத்தமாயிடும். இப்ப என்னடா பண்றது கந்து? பழம் நழுவி கரெக்டா பால்ல விடுற சமயத்துல பால் பாத்திரத்தை தட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சே. ஓ, தாரிணி ஓகேன்னு சொல்ற நேரத்துல இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறாருன்னு பால் பழங்கிறியா? எனக்கு என்னமோ தாலி நெத்தில பொட்டும் இல்ல பூவும் இல்ல. ஒருவேளை அவளும் அப்படி இருந்தா கூட பரவாயில்லடா. ஆனா எனக்கு தாரிணியை ரொம்ப பிடிச்சிருக்குடா. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? மச்சான், தாரிணிய பாத்தியா? நெத்தியில போட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு வரா. அவ என்ன கல்யாணத்துக்கு வராளா இல்ல ஆபீஸ்க்கு வராளா? டேய், அப்படின்னா அவ அந்த கேட்டகரி இல்ல போல இருக்குடா. நீ அவட்டதும் கேட்டுக்காத. சரி இரு, வர 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 ஒருத்தம். ஹலோ கந்து, என்ன மிரண்டு போய் பாக்குறீங்க? நான் தான் தாரிணி. பிடிக்க வேண்டிய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கேன். ஓ அப்படியா? அப்ப பிடிச்சவங்க யாருன்னு நீங்களே உங்க வாயால சொல்லிடுங்களேன். சி, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படியா? நீங்களே சொல்லிடுங்க, நான் வரேன். எங்கடா எங்கடா போற? உட்கார்றா. ஏய், எனக்கு வெக்கமா இருக்குடா. நீங்க ரெண்டு பேரும் வெக்கத்தை ஷேர் பண்ணிக்கிங்க. ஹாய், அருண். ஆபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். நீங்க தான் தாரிணின்னு கந்து ஏற்கனவே உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. நீங்க தான் அருண்ன்ற அருணாச்சலம்னு தெரியும். ஆமா, நீங்க நேத்து ஆபீஸ்க்கு வரலையா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, இது உங்க ட்ரெஸ் கோட் இல்லையே, புது பொண்ணு மாதிரி வந்திருக்கீங்க. அதான் சொன்னனே, பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கேன்னு. பிடிச்சவங்களா? யார் அந்த பிடிச்சவங்க? தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு என் செயினை அபேஸ் பண்ண பார்த்தப்போ எவ்வளவு அழகா அட்வைஸ் பண்ணீங்க. அப்பத்துல இருந்தே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி, இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கும்னு யார் சொன்னா? எல்லாம் ஒரு கெஸ் ஒர்க் தான். நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அப்போ நேர்மையான ட்ரெஸ்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா? ஆமா, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு. ட்ரெஸ் மட்டும் தானா? நீங்களும் தான். நீங்களும் தான். நீங்களும் தான். நீங்களும் தான். நீங்களும் தான். சரி சரி, நாம அப்புறம் பேசுவோம். நான் கிளம்புறேன். போயிட்டாலே. டே கந்து, எங்கடா இருக்க? இங்க தாண்டா இருக்கேன். மச்சான், நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வலிஞ்சத நல்லா ஒட்டு கேட்டுட்டு தான் இருந்தேன். அது எப்படி? நீங்களும் தான். நீங்களும் தான். அசத்துடா. சரிடா சரிடா சரிடா. டே கந்து, எங்க குடும்ப மானத்தை காப்பாத்தணும். தாரிணியும் எனக்கு வேணும். இதுக்கு என்னடா பண்றது? ப்ராப்ளத்தை என்கிட்ட சொல்லிட்டேல்ல, விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். நீ போய் ஆபீஸ் வேலையை பாருடா.